என்ன ஆனா அதான் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் தான் திரும்பி வந்தான், 9 பேர் வரல. அதான் எல்லாம் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? 9 பேர் வேணாக்கா யூதர்கள். இந்த ஒருத்தர் ஏதோ சொல்லப்பட்டது, ஒருத்தர் தான் அந்நியர், சமாரியக்காரன். இதில் என்னன்னாக்கா 9 பேர் சுகமானாங்க. இந்த குஷ்டரோகின்றதுனாக்கா உங்களெல்லாம் தெரியணும். விரல் இருக்காது, மூக்கு இருக்காது, காது இருக்காது, இப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. வீட்டிலேருந்து இருக்கிற நகரத்துலேருந்து தள்ளப்பட்டவங்களாக இருந்தாங்க. சொல்ல நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் சப்போஸ் ஒரு குஷ்டரோகியை வந்து உங்களுக்குள்ளே இல்லை பிள்ளைங்களா யாரோ நீங்கள் வீட்டில் வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க, அமுச்சிடுவீங்க. அந்த காலம் அப்படி தான் இருந்தது. இதில் வந்து 10 பேர் தள்ளப்பட்டவங்களாக இருந்தாங்க. கிட்ட வர முடியாது. ஏமா கிட்ட வந்தேனாக்கா அவங்களுக்கு அடி, ஜனங்களை அடிப்பாங்க. தூரத்துலேருந்தே இயேசு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னை சுகமாக்கும் கேட்டாங்க. அதுக்கு இயேசுனா திரும்ப சொன்னார், சுகம் ஆக்கும் இல்லை சுகத்தோடு வந்திருக்குதுன்னு சொல்லலையே, சொல்லப்பட்டதா? என்ன சொன்னார்? போய் ஆசாரியருக்கு போய் சொல்லுன்றார். கரெக்டா? போய் ஆசாரியர் போய் சொல்கிறாரு. மோசு சொன்னது போல் நீங்கள் செய்யினார். நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த 10 பேர் இந்த இப்படி இருந்தாங்க வச்சுக்க, இப்படி தான் இருந்தாங்க. 9 பேர் இப்படியே இருந்து தான் அவங்க ஆசாரியருக்கு போல வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் சுகத்தோடு தான் போய்க்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் இப்படிப்பட்ட கை இருந்தவங்க இப்படி வந்திருக்கு. அதாவது உங்களோட கரை இங்கே குஸ்தோன்னு சொல்லப்பட்டதுனாக்கா பாவம். உங்கள் மேலே இருந்தது ஒரு கரம், பாவமான ஒரு கரம். என்னைக்கு நீ இயேசு காலில் நீ வந்து ஊந்தியோ, என்னைக்கு இயேசு நீ ஏற்றுக்கினியோ, அந்த கரம் ஒன்று விட்டு போய் புரியுது? நான் சொல்கிறது புரியுதா? இனியும் உங்கள் கரம், அந்த கரம் உங்கள் மேலே இல்லை. அதுதான் அந்த ஒருத்தன் தான் அந்த மிச்சம் 9 பேர் வீட்டில் போய் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஒருத்தர் திருப்பி வீட்டுக்கு போகும்போது தாயும் தகப்பனும் சொந்த பந்தம் பார்க்கும்போது, இது நீதானா? நான் சொல்கிற நல்லா கவனமாக கேட்டேன். நீ என்னைக்கு கிறிஸ்து நான் சொல்லலை, என்னைக்கு கிறிஸ்துன்னு கூட வந்துட்டு உன் முகத்தையும் வாழ்க்கையும் உன் நடையும் எல்லாமே மாறும்போது, இதை நீதானா? நீ இன்னும் எப்படி ஆனேன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதே போல் இந்த ஆள் கேட்டுக்கிறாங்க, நீதானா? நீதான் என் மகனா? இல்லை நீதான் என் புருஷனா? நீதான் எங்கள் அப்பனா? கேட்டுக்கிறாங்க. அதை நான் மாறிட்டுருக்காங்க. மிச்சம் 9 பேர் மாறல. நான் சொல்ல புரிஞ்சுச்சார்? புரியுது நான் சொல்கிறது? இதுதான் 10 பேரில் ஒருத்தன் தான் போனான். அவன் என்ன வந்து செஞ்சான்? இயேசு காலில் வந்து ஊழ்ந்தான். காலில் ஊழ்ந்தது மாத்திரம் இல்லை, தேவனை ஆராதித்தார். நீங்கள் வந்து இங்கே வந்து ஆராதிக்கும் போது எப்படிப்பட்ட ஆராதனை நீங்கள் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? குஷ்டரோகி ஆராதனைன்னு சொல்லி ஒன்று இருக்குது, லெப்ரசி வர்ஷிப்.
நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த குஷ்டரோகி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வர்ஷிப்பு, குஷ்டரோகி சுகமானது பேருக்கு ஒரு வர்ஷிப். நீ இயேசுவில் தேவன் எப்படி நீ பார்க்குறியோ, எப்படி பார்க்குறீங்க? சுகத்தை பெற்றுக்கொண்டு பிறகு எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷப்படுறீங்கள? சந்தோஷம் தான் பண்ணுறீங்க. ஆனால் நீ தேவன் எப்படி பார்க்குறீங்க? தேவனை எப்படி பார்க்குறீங்க? சுகத்தை கொடுத்த தேவனா இல்லை சந்தோஷப்பட்ட உனக்கு உள்ள தேவனை பார்க்குறீங்க? சுகத்தை கொடுத்த தேவன் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் உண்மையானவர். புரியுதா? சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க, ஆனால் 9 பேர் போயிட்டாங்க. ஏசுன்றது யாரை பற்றி தெரியாது, திரும்பி வரலையே. ஆனால் ஒருத்தந்தான் போயிட்டு அவன் சுகமான உடனே ஓடி வந்தார். அவன் தான் எப்படி இருக்குது? சமாரியக்காரன். பாவத்தை செஞ்சு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் போது நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது, செய்ய மாட்டேன்றீங்க. உனக்கு விடுதலை கொடுக்கும்போது நீ விடுதலையால் வெளியே வரும்போது எப்படி நீ இருப்பீங்க, எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் வச்சுருந்தவர் திருடி போச்சு. அடுத்த நிமிஷம் அந்த 10 கோடி திருப்பி கொண்டு கொடுக்குறாங்க. அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? சொல்லுங்கள், எப்படி இருப்பான்? சந்தோஷமாக இருப்பானா இல்லை துக்கத்தோடு இருப்பானா? அப்படிப்பட்டதான் ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்க? கை நீட்டி சுகத்தோடு நீ போன்னு சொன்ன தேவன் அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்களா? இல்லை திருப்பி எனக்கு அதான் ஐயா சொன்னார், இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்குற ஒரு தேவன். அது வாங்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, என் தேவன் தான் அந்நியராக இருக்கிற ஒரு தேவன், அவன் தான் எனக்கு சுகம் கொடுத்தார். டாக்டர் தான் எனக்கு மாத்திரை ஊசி போட்டு பிறகு தான் எனக்கு சுகம் வந்தது. என் வியாதி சுகமானது. தேவன் நினைக்க மாட்டேன்றீங்க. புரியுதா? வாயை கட்டி வயிற்றை கட்டி பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ணுறீங்க? வியாதிக்காக போய் கொடுக்குறீங்க. சார் கரெக்டா? இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு வியாதி, இப்போ அந்த சிஸ்டருக்கு கேன்சர்னு சொல்லப்பட்டது. எங்கே எடுத்துன்னு போய்க்கிறாங்க? ஃபஸ்ட்டு எல்லாம் போய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேவன் இயேசு காலில் வந்து விழுந்திருக்க மாட்டாங்க. இந்த 10 பேர் எங்கே வந்தாங்க? 9 பேர் எங்கே போனாங்க? அதே போல தான் இப்போ ஜனங்கள் இப்போ அப்படி தான் சுகத்தோடு வாங்கிட்டு எங்கே போகிறாங்க? திருப்பி எங்கே? வந்த இடத்துலேருந்து தான் போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் சுகம் ஆன பேருக்கு எங்கே வந்தார்? தேவ ஆலயத்துக்கு தான் வந்தார். இனி தேவ ஆலயத்தை தேட மாட்டேன்றாங்க. நான் ஊழியக்காரன் தேடின்னு வருவான். நான் சொல்கிறேன், தேவ ஆலயத்தை தேடுன்னு சொல்கிறேன். தேவ தான் அந்த சமூகத்தில் இருக்கிறாரு. அவர் மூலமாக தான் பாஸ்டர் மூலமாக தான் அவர் வர்றாரு. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா ஓடிடுறாங்க. இன்றைக்கி சின்னங்களுக்கு அதுதான் ஒன்று. நான் எத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணேன். என்னோடய ஊழியத்தில் நிறைய பேர் சுகம் பெற்று போனாங்க.
ஆனால் இப்போ அது யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. கேன்சர். நான் ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன். என் கூட வேலை செஞ்ச ஒரு கான்ட்ராக்டர், அதாவது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். என் கூட இருக்கிற தண்ணி அடிக்கிறது. அவன் ஒய்ஃபு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, ரசிக்கப்பட்டுக்கிறாங்க. நான் அடிக்கடி நான் சொல்வேன், இதெல்லாம் விட்டு உங்கள் குடும்பத்தோடு போ. சார் நான் குடும்பத்தோடு தான் இருக்கிறேன். நீ குடும்பத்தோடு இல்லை, நீ தெரிஞ்சிருக்க. என்றைக்கு இந்த பிசாச குடி விட்டினாக்கா அப்போ தான் நீ குடும்பத்தை போடுவோம். கேட்க மாட்டேன்ட்டார். ஒரு நாளைக்கு பின்னால் 5 உள்ள ஓட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. ஃபோனில் அழுது என்னை கூப்பிட்டார். சார் நீ வேலைக்கு போய் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னே எனக்கு கொஞ்சம் வந்து பாருங்கள் சார். நான் என்ன பண்ணேன், ஒலிவே எடுத்துன்னு போனேன். எடுத்துன்னு போய் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே போகும்போது நான் பேசின்னு இருக்கும்போது இன்னொரு அம்மா வந்து அங்கே உட்காந்துக்கிறாங்க. ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார். அந்த அம்மா கிட்ட போய் பேசி அவங்க அங்கே உட்காந்துன்னு, ஐயா கிட்ட கேளு கொஞ்சம் அந்த எண்ணெய் எனக்கு கொடுங்க வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் எதுக்குன்னு கேட்டேன். மூலவியாதி. உட்காந்துங்க. சரி நான் தரமா. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் இன்னொரு பாட்டில் ஊற்றி நான் வச்சேன், கொடுக்குறேன். இவருக்கு எங்கே எட்டுன்னு போய் அந்த எண்ணெய் நான் வைக்கும் போது கையை வச்சு நான் ஜெபம் பண்ணணுன்னு சொன்னவங்க வேணாம் சார் எனக்கு கூட நான் வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணி அதை கொடுத்தேன். நான் வேலைக்கு போய் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சாயந்தரமாக எனக்கு ஃபோன் வருது. அந்த சிஸ்டர் என்ன நம்ம சொன்னாங்க, என் ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா நீ கொடுத்த எண்ணெய் நான் வச்சு நீ சொன்னது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த மூலவியாதி போச்சு ஐயா. இல்லை வியாதி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஆனால் எனக்கு சுகத்தோடு இருக்கிறேன். டாக்டர் பார்த்துட்டு நீ ஆப்ரேஷன் தேவையில்லை, நீ வீட்டுக்கு போகலாம். 2 நாள் பிறகு அந்த நான் ஜபம் பண்ணிட்டு வந்தவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா? என்னப்பா எனக்கு அந்த 5 ஓட்டை அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டாக்டர் தேடுறாரு. உனக்கு யார் இது என்ன செஞ்சாங்க உனக்கு வந்தீங்க? அவர் சொன்னார், அவர் பாஸ்டரு எனக்காக வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். நீ ஆப்ரேஷன் தேவையில்லை, எனக்கு வீட்டுக்கு போகிறாங்க. கேன்சர் வியாதி, மூல வியாதி தேவனால் முடியும். டாக்டரால் முடியாதக்காக ஆனால் தேவனால் முடியும். ஏன்னு சொல்கிறேன்னாக்கா உன்னோட விசுவாசம் தான் முக்கியம். இந்த மனுஷன் ஒரே ஒருத்தன் விசுவாசத்தோடு வந்தார். அவர் இயேசு பிரதான ஆசாரியர் தெரிஞ்ச உடனே ஆசாரியருக்கு போக சொன்னார். அவங்க ஆசாரியர் போகல, பிரதான ஆசாரியர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு. அவர் காலில் வந்து உதிட்டு போனாங்க. புரிஞ்சிச்சா? ஏன்னு சொல்கிறேன்னாக்கா நிறைய பேர் வந்து இது இப்படிப்பட்டு வந்து ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்றாங்க. வரீங்க ஊழியக்காரர்கிட்ட கேட்குறீங்க, ஜெபம் பண்ணுறேங்க, சுகம் வந்த பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்ள பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா? எனக்கு நான் டாக்டர் போனேன், டாக்டர் அந்த ஊசி கொடுத்தாரு, மாத்திரை கொடுத்தாரு, எனக்கு உடனே ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. சொல்கிறீங்களா இல்லையா ஐயா? சொல்கிறீங்களா இல்லையா? தலைவலியும் இருக்கட்டும், நான் மாத்திரை போட்ட உடனே என் தலைவலி போயிடுச்சு. தேவன் நாமும் எதுவும் சொல்கிறதில்ல. தயவுசெய்து மாற்று, இனிமேல் மாற்று. யாருமே ஜெபம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உன் கையால் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணாக்கா உடம்பு சுகம் விடுதலை இருக்கு. புரியுதா? இங்கே வந்து அதுதான் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? 19 வசனம் படிங்க. 17, 19.
என்ன சொல்கிறாரு உன்னை எழுந்து காலால் நிப்பாட்டினார். இனி உங்கள் குஸ்தரும் யாருக்கும் தெரியாது. நீ சாதாரண மனிதன் போல தான் நீ போகிற. மிச்சம் 9 பேர் ஏற்கனவே இருந்தது போல தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கரை போல இப்படி இந்த கை இவருக்கு சரியாச்சு. மூக்கு இல்லாதது மூக்கு திருப்பி வந்திருக்கு. காது இல்லாத இருந்திருப்பார், காது திருப்பி வந்திருக்கு. புரியுதா? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவம் இருக்கா இன்னும் வாழ்க்கை இல்லையா? அதை விட்டு விலக முடியலையா? இன்றைக்கி அந்த கரை நீ விட்டு போகணும். அந்த கரை இல்லாமல் தான் நீங்கள் இங்கேருந்து விட்டு நீங்கள் போக போகிறீங்க. புரியுதா சொல்கிறது? ஒன்று அடையாளம் இது என்னால் விட்டு வெளியே வர முடியாதுங்க ஐயா. நீ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கனாக்கா, அவர் காலில் ஊந்தினாக்கா, நிச்சயமாக என்ன சொன்னார்? இப்போ எழுந்து உன் விசுவாசம், உன் விசுவாசம் தான் உன்னை, புரிஞ்சிச்சா? உன் நம்பிக்கை தான் விசுவாசன்றது நம்பிக்கை. உன் நம்பிக்கைனால தான் உன்னை ரட்சிது. புரிஞ்சுதா? உன்னோட பாவம் இன்னைக்கு இருக்குதா? எனக்கு இதிலேருந்து நான் விடுதலை, நான் வெளியே வர முடியல. ஆனால் இயேசு இன்னைக்கு சொல்லி அனுப்புகிறார், உன் விசுவாசம் இல்லை உன் நம்பிக்கை ரட்சிது. எழுந்து போ. எழுந்து போ மாத்திரம் சொல்லலை, நான் அடுத்த டாபிக்கு நான் வரேன். ஏன் தெரியுமா? அவருக்கு அங்கே என்ன நடந்ததுப்பா? மார்க் புஸ்தகத்துக்கு வாங்க, 5ஆம் அதிகாரம் 8லேருந்து படிங்க. மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து படிங்க. இல்லை 1லேருந்து படிங்க. இவனா அவருக்கு எதிராக வந்தார். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடைக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து பணிந்து கொண்டு நல்ல இது படிக்கும் போது இப்படி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இயேசு எங்கேருந்து வராரு? இல்லை, எங்கேருந்து வராரு? அத்த கரையிலேருந்து வராரு, அக்கறையிலேருந்து வராரு, இந்த கரைக்கு வராரு. வரும்போது இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மனுஷன் தூரத்துலேருந்து இயேசு பார்க்குறாரு. என்ன செய்கிறாரு பார். இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்குதா? இப்போது ஐயா சொல்லுவார், 8 மணி ஆராதனை 9 மணிக்கு வருவீங்க. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம். வேலைக்கு தான் ஓடுவீங்க தவிர வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் இருப்பீங்க. ஆனால் உபவாச ஜபம் வரும். நல்லபடி இது அதுதான் சொல்கிறேன். தூரத்தில் அதை பார்க்கும்போது ஓடி வந்தவன். எதுக்கு அவர் ஓடி வரணும்னு நான் கேட்குறேன். ஏசு அங்கே தான் போகிறார். அது நினச்சிங்களா? அது நீங்கள் நினச்சினாக்கா அப்போ நீங்கள் இந்த சபைக்கு இங்கே சொல்கிறது கேலண்டரும் குத்துக்கிறாரு, எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறீங்க? இந்த காதில் கேட்டு இந்த காதில் விடுறீங்க. ஆனால் இங்கே வந்தாக்கா ராபா சந்தா ராரா பாபா பாபா ஆட ஆரம்பிச்சு. தயவுசெய்து வேஷத்தை காட்டாதீங்க. பாஸ்டருக்கு நீ வேஷம் காட்டலாம்,
இங்கே நிற்கிறவர் உண்மை உள்ளவர் நிற்கிறார். இங்கே சர்வர் வல்லவராக இருக்கிறார். உனக்காக ஜீவன் கொடுத்தார், உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னாக்கா வேஷத்தோடு தான் நீங்கள் பண்ணுறீங்க. எல்லாமே அவருக்கு தெரியும், அக்கத்து பக்கம் தெரியாமல் இருக்கலாம். உன் உள்ளத்தில் அவர் ஆராய்ந்து பார்க்குற தெய்வமாக இருக்கிறார். இங்கே ஆவியில் இருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. வந்தால் சும்மா காமிச்சா பாஸ் ரைட் அபிஷேகம் நிறுவிட்டு இருக்கிறோம். எது தந்த ஞானஸ்தானம் உண்மையாக இருக்குது. 75% அபிஷேகத்தில் நிரம்ப மாட்டேங்குது. இங்கே நிற்கிறார். ஏன் ஏன் அதுதான் கேள்வி. ஏன் நானும் பார்க்குறேன். நான் 1-2 பேர் தான் அபிஷேகத்தில் இருக்கிறாங்க, மிச்ச பேர் சும்மா நிற்கிறீங்க. ஜீவ ஊற்று வருது, கிணறு நீங்கள் திறக்க மாட்டேன்றீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மைக் வேணாம். ஏன் கேட்டீங்கன்னாக்கா கிணறு மூடி வச்சுக்கிறீங்க. பாத்திரத்தை இருக்கு, ஆனால் பாத்திரத்தை உள்ளே வந்து சுத்தம் இல்லை. வெளியே சுத்தம் பண்ணி வச்சுக்கிறீங்க, உள்ள எல்லாமே இருக்குது. கிணறுல வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னாக்கா மேலே இருக்க குப்பெல்லாம் உள்ளே போகக்கூடாது, மூடி வச்சிடுறீங்க. ஆனால் உள்ளே இருக்கிற தண்ணி எப்படி இருக்கு? பாழாக போயிருக்குது. குடிக்கிறதுக்கு அந்த கிணறு நீங்கள் நிற்க முடியல. புரியுதா நான் சொல்கிறது? இயேசு வந்துக்கிறார். இங்கே இயேசு வேறு எங்கே தேட வேணாம், உனக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் இங்கே வரும்போதே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆவியானவராக இங்கே இருக்கிறாரு. ஆனால் அந்த ஆவியானவர் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. அவர் கை நீட்டுறாரு, மகளே மகனே நான் இருக்கிறேன், என்னை எட்டுக்கோ, நான் உன் உள்ளத்தில் வர்றதுக்கு நான் ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒன்று கண்ணு மூடின்னு தூங்குறீங்க. உங்கள் சிந்தனை எங்கேயே ஓடின்னு இருக்குது. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. உங்கள் சிந்தனை எங்கே இருக்குது? வெளிநாட்டு போயிருக்குது. இந்த மனிதன் சொல்லப்பட்டு 2000 பிசாசு, ஆனால் லேகியன்னு சொல்லப்பட்டதுனாக்கா ரோமரோட காலனாக்கா 6000 பேர். 6000 சொல்லப்பட்டது, ஆனால் பைபிளில் 2000 சொல்லிருக்குது. 2000 வச்சுக்கோ, 2000 பிசாசு அவன் மேலே இருக்குது. ஆனால் தேவன் அங்கே வராரு, தூரத்துலேருந்து பார்த்து ஓடுறாரு. ஒரு அலையிலேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க பாரு. ஏம்மா நீங்கள் இன்னும் ஆயத்தம் இல்லை. ஏம்மா நீங்கள் என்ன இல்லைனாக்கா நான் சொல்லிட்டா பாஸ்டர் வந்து இங்கே இந்த சிஸ்டர் இந்த மாதம் இந்த வாரம் ஒன்று ஆசீர்வதிக்க போகிறான்னு சொன்னானாக்கா ரொம்ப கவனமாக இருப்பீங்க. பையன் பாஸ்டர் சொல்லிட்டாரு, வேணா சார், தேங்க்ஸ். இப்போ வந்து நிறைய பேர் என்னக்கா செய்தி நான் எப்படி எதிர்பார்க்குறாங்கம்மா, ஆசீர்வாதமாக செய்தி வரணும், ஆசீர்வாதம் சொன்னேன்னாக்கா ஆஹா இந்த பாஸ்டர் விடாதீங்க, அடுத்த மாதம் இல்லை அடுத்த வாரம் வரும், வாரம் வாரம் வசூல் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், சின்ன நெரும்பும். ஆனால் கடினமான உபதேசம் சொல்லும் போது என்னக்கா அந்த பாஸ்டர் வர வைக்காதீங்க, இல்லை நான் வரமாட்டேன். இப்படிதான் நடக்குது. இப்போ நான் யோசப் பற்றி நான் பேசினாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குமா, முதல்ல மாறிடும். யோசப் எப்படிப்பட்டவர் இருந்தார், அடுத்த மாதம் நான் பேசினேன் தெரியுமா. அந்த சப்ஜெக்ட் போகணும், அருமையான செய்தி, ரொம்ப ஆழமாக இருக்குது. இந்த மாதம் 1 தேதி அந்த செய்தி அதான் பேசலை இன்றைக்கி. இது ஒரு 3 நாளைக்கு அது என் வேலையிலேயே நான் இருக்கிறேன். நான் எவ்வளோ
தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருக்குது, என் வேலை இல்லை. ஆனால் நேரத்தை நான் கொடுத்து செய்தியும் எழுதுகிறேன், ஜெபமும் பண்ணுறேன். யாருன்னா கூப்பிட்டா கூட போனால் நான் ரெடியாக இருக்கிறேன், போயிடுவேன். ஏன்? என் தேவன் தான் முக்கியம், என் வேலை முக்கியம் இல்லை. அன்றைக்கி நான் பண்ண முடியாதனால நான் பண்ணேன். ஆனால் முதலாக எனக்கு தெய்வம் தான் முக்கியம். அவர் வார்த்தை போகணும். நான் எனக்கு கொடுத்த வேலை சுமந்து வார்த்தை போய் சொல்லணும், ரீச் ஆகணும், தொடணும். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து இருக்கணும்னு தான் அவர் நம்மளெல்லாம் அனுப்புகிறார் பேசுறதுக்கு. உங்கள் ஐயாக்கிட்ட கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு பேசுறதுக்கு. ஏன்னாக்கா அதுதான் முக்கியமானது. ஆராதிக்கலாம், பண்ணலாம், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் வார்த்தை இல்லாமல் என்னன்னாக்கா நீ எப்படி இருக்க போகிறீங்க? வார்த்தை இல்லைனாக்கா எப்படி இருக்க போகிறீங்க? அவர் கேட்பார் நியாயம் தீர்ப்பில், என்ன வார்த்தை நீ பேச போகிறீங்க? இப்படி நான் சொன்னேன்னு சொல்லுவார். இல்லை ஐயா எனக்கு வரல. அன்றைக்கி வந்தார், இன்னொருத்தர் வந்தார், பேசினார், கேட்கல. என்ன பதில் கொடுக்குறீங்க? இந்த ஒருத்தர் அப்படியே படிங்க. ஒரு 6ஆம் வசனம் 5:6 அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று. இப்போ பிசாச பேசுது. முதல்ல அவர் பேசுகிறாரு. யாரு? மனுஷன் பேசுகிறான். முதல்ல பாரு, இயேசு வந்து என்ன அவர் தான் பேசுகிறார். யார்? மனுஷன் தான் பேசுகிறான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? என்னை யார் பேசுது? அவருக்குள்ளே இருக்கிற பிசாசு. புரியுதா? ஆமான்னு சொல்கிறீங்க. இதே போல் தான் உங்கள் 2 பேர் வச்சுருக்கிறீங்க. ரைட் என்ன சிஸ்டர்? ஒருத்தர் பிசாசு, ஒருத்தர் தேவன். இருக்கிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. இதில் இருக்குது. முதல் ஓடி போகிறவர் மனுஷன் ஓடி போகிறான், பிசாசை உள்ளேக்கிறான். போயிட்டு கிட்ட போன உடனே பேசுகிறான். அதுக்கப்புறம் பிசாசை பேச ஆரம்பிங்க, என்னை வேதனை பத்தாது. புரிஞ்சிச்சா? நீங்கள் அது அதிகாரம் வச்சுருப்பீங்க. இதை தான் சத்தியத்துக்கு போகணும். என்னை வேதனை பத்தாது அவன் சொல்கிறான். அதுக்கு என்ன பதில் வருது? ஏதமா அவரை நோக்கி அப்படின்னு இல்லை சிஸ்டர். இந்த மனுஷன் ஓடி வரத்துக்கு முன்பாக இயேசுக்கு தெரியும். புரியுதா? அவர் அந்த பக்கம் இருக்கும்போது தெரியும் இந்த மனுஷன் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதுதான் அங்கேருந்து வர்றார். வந்து அதுக்கப்புறம் கிட்ட வரும்போது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், பிசாசை அவனை விட்டு வெளியே வா. ஆனால் விடலை, இன்னும் இருக்கிறான் பிசாசு, இன்னும் உள்ளே இருக்குது. அது அப்போ அது படிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஒரு அலையில சொல்றீங்களா? நீ எத்தனை பேர் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, இல்லை வேண்டுதல் பண்ணுறீங்க? எப்படி பண்ணுறீங்க ஜெபம்? எப்படி பண்ணுறீங்க? அவங்களை பிசாசை என்ன சொல்கிறாங்க? இந்த பிசாசை வந்து படிங்க, திருப்பி படிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகரா இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். யார் வேண்டிக் கொண்டாரு?
பிசாசத்தை வேண்டிக் கொள்கிறோம். இது எனவே தொட்டாதீங்க. என்னை தொட்டாதீங்க, நான் இங்கே இருக்கிறது. நான் இங்கே இருக்கிறேன், நான் கல்லறையில் இருக்கிறேன். கல்றன்னு சொல்கிறதுனாக்கா, இல்லை ஈஜிப்டுன்னு சொன்னேனாக்கா, இல்லை கர்ப்பத்தின் பையன் சொன்னேனாக்கா, நான் உன்னோட வாழ்க்கை எங்கே இருக்கு? இன்னும் கர்ப்பத்தின் பையில் இருக்குதா, இல்லை இன்னும் கல்றையில் இருக்கா? கர்ப்பத்தின் பையனாக்கா ஈஜிப்டுன்னு சொல்லுவாங்க. நீ பாவமான வாழ்க்கைனாக்கா இன்னும் ஈஜிப்டில் இருக்கணும். நான் சொல்கிறேன், நான் உன் தாயின் கர்ப்பத்தின் பை நான் சொல்லலை. த வூம் என்று சொல்லப்பட்டது இங்கிலீஷில் இஸ் நோன் as ஈஜிப்ட். வெளியே வந்துட்டு பேருக்கு அந்த கர்ப்பத்தின் பை மூடும். கரெக்டாக? நீ ஈஜிப்ட் விட்டு வெளியே வந்து பேருக்கு எங்கே போனாங்க? வனாந்தத்துக்கு போனாங்க. கரெக்டாக? புரிஞ்சு நான் சொல்கிறது புரியுதா? நீ இன்னும் வனாந்தத்துக்கு போகல, வெளியே வந்தீங்க, ஆனால் ஒன்று அங்கே தான் நிற்கிறீங்க. செங்கடல் கெட்டு கூட வரல. நீ செங்கடலில் வந்து கடலாண்ட வந்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருப்பீங்க. அவங்களே எத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அந்த சைடுக்கு வரும்போது, மலைக்கு வரும்போது, தேவன் கூப்பிடும்போது ஒப்பந்தம் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், தேவனோட குரல் கேட்கும்போது, மோசே நான் அவர் குரல் கேட்கறதுக்கே நாங்கள் விரும்பலை, பின் வாங்கி விட்டாங்க. அதே போல் தான் இந்த பிசாசு என்ன சொல்கிறான், என்னை அங்கே அனுப்பாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன். புரிஞ்சிச்சா? இப்படிப்பட்ட காரியம் நம்ம ஒன்றும் உள்ள வச்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க தேவன் சர்வர் வல்லவராக இருக்கிறார், சாத்தான் வல்லவராக இருக்கான். புரிஞ்சிச்சா? தேவன் சர்வர் வல்லவராக இருக்கிறார், சாத்தான் வல்லவராக இருக்கிறான். அவனுக்கு எல்லாமே தெரியும். தேவ சமூகத்துக்கு முன்பாக இருந்தவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். நீ அவனை ஏமாற்ற நீங்கள் பார்த்தினாக்கா உன்னை ஏமாற்ற முடியாது, உன்னை ஏமாற்றுவான். ஜில்ஜில்லின்னு காட்டுவோம், நீ ஏமாந்து மாட்டிக்குவீங்க. அதான் நிறைய ஜனங்கள் மாட்டிக்கிறாங்க. நான் சொல்ல புரியுதா? நான் அந்த ஜில்ஜில்லுன்னு நான் சொன்னாக்கா நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பாமல் எல்லா லேடிஸ் தான் இருக்கிறீங்க இன்றைக்கி. நிறைய பேர் வந்து, ஆனால் ரொம்ப சந்தோஷம், சபையில் வரவங்கள்லாம் வந்து அதெல்லாம் மாறிடுச்சு, மாற்றிருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் அதை விட்டு வரமாட்டேன்ட்டு. சரி, அது எனக்கு வேணும். அடுத்த வசனப்படி, அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டு அநேக பன்றிகள் அங்கே என்ன கூட்டமாக மேய்ஞ்சிருந்தது. அந்த பிசாசுகள் பாரு, இப்போதான் அந்த பிசாசு தான் இப்போதான் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி, பன்றிக்குள்ள அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்படி என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அவிழ்ந்து மாண்டது. ஒரு அழகு சொல்கிறீங்களா? அந்த சப்ஜெக்ட் கரெக்டாக நீ படித்து பாருனாக்கா, முதல்ல நான் சொல்கிறேன் பன்றின்னு சொல்கிறது நான் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் பிசாசை என்ன வேண்டுகொண்டாங்க, பிசாசை தேவகிட்ட வேண்டுகொள்கிறாங்க. புரியுதா? பன்றிக்குள்ள அங்கே அனுப்புன்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், பிசாசுக்கு தெரியும், தேவனும் தெரியும். ஆனால் வேண்டுதல் அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன அங்கே அனுப்பி பன்றியில் அனுப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? வெளியே அமிச்சானாக்கா ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த ஓடுற ஆறில் பன்றி அங்கே போய் ஊந்தாங்க. அந்த கடல் பேருன்னா
கலிலி கடலில் தான் அவங்க போய் கீழே ஊர்ந்தாங்க. அந்த தண்ணிக்குள்ளே தான் போனாங்க. நான் இன்னும் சொல்ல போனாக்கா கலிலி வந்து மெடிட்டேரியன் கடலுக்கு வந்து சேர்றது. உங்கள் மேப்பில் போய் பரபரமா தேவைப்படுற கலிலி கடல் வந்து மெடிட்டேரியன் கடலுக்கு ஒன்றா சேரும். இந்த மெடிட்டேரியன் கடலுக்கு கீழே தான் நரகம் இருக்கு. ஒரு அலையிலேன்னு சொல்கிறீங்களா? இது உங்கள் பைபிளில் இருக்காது, எங்களுதில் இருக்குது, எங்கள் மேப்பெல்லாம் இருக்குது. அதனால தான் அவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா அதுதான் அதில் போனாங்க. ஒரு அலையிலேன்னு சொல்கிறீங்களா? அங்கே கேட்டது காரணம்னாக்கா அங்கே தான் போய் விடுவோம், நேராக அங்கே போகும். அந்த பிசாசு அங்கே நேராக அங்கே போயிடும். 2000 பேர். புரிஞ்சுதா? இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுக்குள்ளே இருக்குது என்ன தெரியாது. நான் ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு கூட வருவாங்க. ஆனால் எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு ஆவியாளர் இருக்கிறார். அந்த அபிஷேகம் தான் அந்த அனல். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தாக்கா எதிர்த்து நிற்கிறதுக்கு வல்லமை கொடுக்குறார். அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் தான் பண்ணினாக்கா அவன் லைட்டாக ஒரு அறை கொடுக்கும்போது தொப்புன்னு விழுந்துடுறீங்க. அவன் காதை கேட்டு, அவன் குரல் கேட்டு ஆமான்னு சொல்கிறீங்க. எதிர்த்து நின்றுனாக்கா அவன் கிட்ட வரமாட்டான். ஏன் தெரியுமா? கீழே வந்து பாருங்கள், அவன் கீழே வந்து பாருங்கள். அதுக்கு கீழே சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து. அவர் என்ன ஃபர்ஸ்ட்னா உட்காந்தார். உங்களது வஸ்திரம் போட்டுன்னு சொல்லப்படுது. முதல்ல உட்காந்துருந்தார். புரியுதா? முன்ன உட்கார மாட்டார். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தார். வஸ்திரத்தை போட்டு அது என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்லிட்டேன். முதல்ல அவர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார், நிர்வாணமாக இருந்தார். அது மாம்சத்தின் காரியம் சொல்கிறேன். ஆனால் ஆவிக்குள்ள காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதலாக அவரோட கரம் மூடினார். ஜனங்கள் வந்துட்டு பேருக்கு அவன் பழைய மனிதனாக அவர் பார்க்கல. புரியுதா? சொல்கிற புரியுதா? அவர் பழைய மனிதனாக அவங்க பார்க்கல, புது மனிதனாக பார்க்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனோட இரத்தத்தினால் அந்த மூடி வச்சார். அது நீங்கள் வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது தூக்கி வச்சுட்டு உலகத்துக்கு இருக்கிற ஒரு வஸ்திரம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. சொல்கிற புரியுதா? நீங்கள் அதை போடும்போது தான் தேவன் அனுமதி கொடுக்குறார். யோபு குத்தாரா இல்லையா? யோபு என்னென்ன செஞ்சார்? யோபுக்கு என்ன செஞ்சார்? முதல்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டார், எல்லாத்துட்டார். லாஸ்ட்டில் அவரோட பிள்ளைங்கள். கடைசி பார்த்தீங்கன்னாக்கா மனைவியே மாறலாம். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியான்னு கேட்குறான் மனைவி. உன் தேவனை சபிச்சுட்டு போய் சாவுன்னு சொல்கிறான். போய் சாவுன்னு சொல்லுது. எல்லாமே அனுபவிச்சிட்டார். அது ரெண்டாவது அவர் சரீரம் எல்லாத்தையும் போச்சு. நான் தேவன் சொன்ன வார்த்தை அவர் ஜீவன் எனது, நீ எடுக்க முடியாது. ஏந்தமா தேவன் யோபு வந்து உத்தமனாக இருந்தார், தேவனுக்காக இருந்தார். அதனால் தேவன் அந்த வார்த்தை சொன்னார். இப்போ தேவன் வந்து அது அப்படிப்பட்ட காரியம் சொல்ல முடியுமா? ஏன் பிரதர், தேவன் சொல்ல முடியுமா? உன்னை பார்த்து இல்லை என்னை பார்த்து அவர் உத்தமன்னு சொல்ல முடியுமா? ஏன் அந்த கரம் இன்னும் பாவத்தின் கரம் இன்னும் வெளியே தெரியுது.
நம்ம அந்த கரத்தை நம்ம மூடி வச்சான்னாக்கா புது மனிதன்லாம் பார்ப்போங்க. அது நீங்கள் எல்லாமே புது மனிதன். எத்தனை வாரம் எத்தனை மாதம் நீங்கள் வந்து நிற்கிறீங்க சபைக்கு? எத்தனை மாதம் நீங்கள் திருவிந்து எடுத்துகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள்? எடுக்கிறீங்களே, பானம் பண்ணுறீங்களே. அப்போ அந்த பானம் பண்ணும்போது அவரோட சரீரமும் உன்னோட சரீரமாக மாறணும். அவரோட ரத்தம் உன்னோட தாய் தகப்பனோட ரத்தம் இன்னும் விட்டு விளங்கிட்டு போயிருக்கு. அவரோட ரத்தம் தான் உன் உள்ளே ஓடணும். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் தெரியுமா? சீஷர்கள் வந்து மரிய மகடின் வந்து இயேசுவை பார்க்கும்போது இயேசுவை பார்க்க முடியல. கிறிஸ்துவ மாறும்போது அவரோட குரல் கேட்டு பேருக்கு தான், கையை பார்த்துட்டு பேருக்கு தான் அவன் மாறினாங்க. 2 சீஷர்கள் போனாங்க. அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது தான் அவங்க கண்கள் திறந்தது. அவங்க மாம்சத்தின் கண்களில் ஆவியின் கண்கள் திறந்தது. புரியுதா நான் சொல்கிறது? நான் எத்தனை முறை சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்க மாட்டேன்றீங்க. இன்னும் அந்த மாம்சத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. தயவுசெய்து மாம்சத்துலேருந்து விட்டு வழி, ஆவியில் நீ ஆவியில் நிரம்பினாக்கா எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த கோளாறு எதுவுமே உங்களை தொட முடியாது. ஏன் தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிறவர் தெரியும். அவர் உன் உள்ளத்தில் இருக்கிறது எதுவுமே உன்னை தொட முடியாது. நிறைய வாட்டி பாஸ்டர் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன், பைபிள் சொல்லுது எல்லாமே. ஆனால் எப்போ பார் வந்து நீங்கள் வந்து முகத்தை பார்க்கும்போது பிரகாசமான முகம் இல்லை. மோசே போல முகத்தை அவர் மேலே போயிட்டு இறங்கி வரும்போது ஜனங்கள் பார்க்க முடியாத ஆளாயிட்டான். யோசுவாவே பார்க்க முடியல முகம். அப்படிப்பட்ட முகம் இது. அப்படிப்பட்ட முகம் பவுல் சொல்கிறாரு மாறும். ஆனால் கர்த்தரோட முகம் ஒருபோது மாறாது. அந்த முகத்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவோட முகம். நீ கிறிஸ்துக்குள்ள மாறிட்டினாக்கா, விசுவாசிச்சினாக்கா, விசுவாசம் ஒன்று உள்ளே வர மாட்டான். இடமே இருக்காது. நீ இடம் கொடுத்து நிற்கிறீங்க. நீங்கள் கேட்டுட்டு போவீங்க, ஆராதிப்பீங்க, ஜெபம் பண்ணிங்கெல்லாம் போவாங்க. வெளியே போகும்போது வாங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போல், யார் பேசுறது தெரியாது. அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயின்னு நான் வீட்டுக்கு போன உடனே பழைய வாழ்க்கை, பழைய சுவாபம் திருப்பி உனக்குள்ளே வருது. பழைய மனிதன் திருப்பி உனக்குள்ளே வரும். என்ன பண்ணுறீங்க? மற்ற காரியத்துக்கு ஓடுறீங்க, திருப்பி அங்கே தான் ஓடுறீங்க. அப்போது இடம் முக்கியமானவருக்கு கொடுக்குறீங்க இங்கே. ஆனால் வெளியே போடும்போது 2 பேர் தானே பேசுனாங்க. இயேசுகிட்ட 2 பேர் தானே பேசுனாங்க. பிரதர் 2 பேர் தானே பேசுனாங்க. முதல் மனுஷன் பேசுகிறான், அதுக்கப்புறம் விசுவாசம் பேசுகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? ஏன் இது சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னாக்கா, இது ஏற்கனவே மற்ற விதத்தில் பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம நம்மளுக்காக வந்தார், நம்மளை தேடின்னு வந்தார். இந்த மனுஷன் தேடின்னு போனார். அதே போல் உன்னையும் என்னையும் தேடின்னு வந்தார். வந்தாரா இல்லையா? ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா? ரட்சிப்பு கொடுத்தாரா இல்லையா? உன்னை மீட்டு கொண்டாரா இல்லையா? அப்போ நம்ம திருப்பி ஏன் பழையத்துக்கு நாங்கள் போகிறோம்? பழைய சுவாபத்துக்கு நம்ம ஏன் ஓடி நிற்கிறோம்? அவரோட தேவன் கிறிஸ்துவோட முகத்தையும் கிறிஸ்துவோட சாயலில் நம்ம இருக்கணும் பைபிள் சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் மாறுறீங்க. சரி படிங்க. அங்கே உட்காந்துருந்தார். யார் சொன்னது? உட்காந்துருக்கு யார் சொல்கிறாங்க? ஜனங்கள் தானே சொல்கிறாங்க. ஜனங்கள் தானே சொல்கிறாங்க. படிங்க 15 படிங்க. பிசாசுகள் பிடித்திருந்தாலும்
உட்கார்ந்து புத்தி தெளிந்திருந்ததை கண்டு பயந்தார்கள். ம் பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் ம் பன்றிகளுக்கும் ம் சம்பவித்ததை கண்டவர்களும் ம் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். ம் அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி ம் அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். தொடர் பாரு, இயேசு வந்து விட்டு போக சொல்கிறாங்க ஜனங்கள். ஜனங்கள். அந்த ஜனங்கள் தான் இவரை பார்த்து சொல்கிறாங்க, வித்தியாசமாக இருக்கிறார். அவர் உட்கார்ந்து பார்த்தாங்க. அப்படியே அவர் ம் படவில் ஏறுகிற பொழுது ம் விசுவாசம் பிடித்திருந்தவன் ம் அவரோடு கூட இருக்கும்படி ம் தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், ம் நீ உன் இனத்தாரிடத்தில் வீட்டாரிடத்திற்கு போய் ம் கர்த்தர் உனக்கு இறங்கி ம் உனக்கு செய்தவைகளை எல்லாம் ம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ம் அந்தபடி அவன் போய் அப்படின்னு இல்லை சிஸ்டர். இப்போ லாஸ்ட் என்ன படித்தாங்க, இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசு கூட போகணுன்னு தான் விரும்புகிறாரு. கிடைக்கும். இயேசு என்ன சொன்னார், உத்தரவு கொடாமல் கூடாமல் நீ உன் வீட்டாருக்கு போய் சொல்லி படிங்க வீட்டாரிடத்தில் ம் 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 அங்கே போய் சொல்லுன்றாரு. எங்க வீட்டாருக்கு. கரெக்டா? நீ சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு வீட்டை போய் சொல்கிறாரு. ஆனால் இவர் ஊழியத்துக்கு போகணுன்னுக்கிறாரு. ஆனால் போன பேருக்கு 20 வசனம் படிப்போம். அந்தப்படி ம் அவன் போய் ம் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்பூர் நாட்டில் எந்த இடம்? தெக்கப்போலி டெக்கபோலியா. சொல்கிற புரியுதா? அவர் நாடு, அவரோட ஊர் வேறு, அங்கே தான் போக சொன்னார். ஆனால் எங்கே போகிறார் பற்றியா? ஊழியத்துக்கு போகிறாரு. வெளியே போய் சொல்கிறாரு. ஏதமா அந்த டெக்கப்போலிஸ்னாக்கா அந்த இடம் இயேசுக்கு தெரியாது, இயேசு பற்றி தெரியாது. அங்கே தான் போகிறாரு. புரிஞ்சுதான் சொன்னது. இயேசுக்கு தெரிஞ்ச இடம் நீங்கள் போய் சொன்னீங்கனாக்கா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் டெக்கப்போலிஸுக்கு போகிறாரு. இயேசு அறியாமல் இடம் அங்கே போய் சொல்கிறார். சொல்லினாது அநேகர் ஆச்சரியப்பட்டார். ஒரு அலையிலேன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு நான் யார் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் போய் சாட்சியாக நின்னனாக்கா உங்கள் சாட்சி தான் உன் முகத்தை தான் பேசணும். உன்னோட இருதயம் தான் உன்னோட முகம். நீங்கள் ஒரு பழமொழி இருக்குது, நான் சொல்ல வரல, அகத்தின் அழகு அதனால தான் தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உள்ளத்தின் அழகு மற்றவங்களுக்கு தெரியும், அதுதான் இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் வெள்ளி இருக்கிற முகத்தை யாரும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா, எனக்கு தெரியும், அவரை பற்றி நல்லா தெரியும், நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு 10 விஷயத்தை போய் சொல்லுவாங்க. அவர் இப்படி இருந்தார், அவர் 5 பேக்கெட் சிகரெட் குடிப்பார், ஒரு பாட்டிலுக்கு மேலே குடிப்பார். ஆனால் பாவம் குவார்ட்டர் பாட்டில் தான் சாப்பிட்றாரு, ஒரு 2 சிகரெட் குடிச்சிருப்பார். அது பார்த்துட்டு 10 பேக்கெட் சிகரெட்டு ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிருப்பார். அந்த சிஸ்டரா, ஐயோ வாய் திறந்தா இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகும். அவங்ககிட்ட நீ போய் பேசிப்பார். பைபிள் தூக்கின்னு போகிறாங்க தெரியும், ஆனால் வாய்ப்பார், நீ கொஞ்சம் பேச்சு போய் கொடுப்பார். சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது யார் நாமும் தூஷிக்கப்படுது? இயேசு சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. எங்கே போகிறாரு? சரி, கடைசி நான் ஒன்று கொடுக்குறேன். லூக்கா 15 வாங்க. நான் முடிச்சிடறேன், ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடறேன். லூக்கா 15 17 19 வரைக்கும். அவனுக்கு புத்தி தெரிந்த போது பார் இல்லை அவனுக்கு புத்தி தெளிந்து பேருக்கு என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே
வரத்துக்கு விரோதமாகவும் ம். உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து ம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ம். உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்படத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வந்த போது இல்லை 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 அவங்க அங்கே போகாதீங்க இவ்வளோ சீக்கிரம். கெட்ட குமாரன்னு சொல்லப்பட்டது கரெக்ட் என்ன? அவளோட தகப்பனோட சொத்தை ஆஸ்தியை பிரிச்சுட்டு போயிட்டான். இதனால் இங்கே வந்து பைபிளில் சொல்லப்பட்டது பன்றி கூட தான் போனார். அவர் பணம் முடிச்சுட்டு பாரு. பன்றி சாப்பாடு கொடுக்கறது தான் அங்கே வேலை செய்கிறாரு. தவிடுன்னு ஏதோ ஒன்று அது சாப்பாடு கொடுக்க அவருக்கு கிடைக்கிறார். இப்போ நீ என்ன நினைக்கிறேன்? நம்ம டைம் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பன்றி கூட தான் போனார்னு சொல்கிறாங்க. பைபிளில் வந்து பன்றின்னு சொன்னாக்கா தேவன் அறியாமல் சொன்னாங்க. தேவனுக்கு எதிர்த்து நிற்க சொன்னாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் அங்கே போனான். புரியுதா? புரிஞ்சிச்சா? நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? அங்கே இருந்தான். அங்கே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தகப்பன் நினைக்கிறான். தகப்பன் நினைக்கிறேன் என் தகப்பன் எல்லாம் தப்பு செஞ்சுட்டு, அதாவது இன்னும் சொல்ல போனாக்கா விபச்சாரம் பேசிக்கணும் எல்லாமே உண்டு எல்லாம் வந்துச்சு. அங்கே இருந்தான். அந்த சாக்காடில் இருந்ததுனால தான் அவர் ஏந்த பார்க்கும்போது என் தகப்பன் வீடு எத்தனை வேலைக்காரங்களாக இருக்கா, என் தகப்பனுக்கு திரும்பி போகிறேன் மனம் திரும்பணும். அந்த நிமிஷம்தான் அவன் மனம் திரும்பணும். நான் சொல்கிற தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தையும் நீங்கள் செய்யலை. ஆனால் உங்களோட பாவமான வாழ்க்கை எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் இன்னைக்கு உன் தகப்பன் முதல்ல தகப்பன்கிட்ட போனார். உண்மையான தகப்பன் விட்டுட்டு உலகத்து தகப்பனுக்கு போனார். அந்த தகப்பன் கையில் இருக்கும்போது தான் அவன் வேறு வழியே நடந்துட்டு போயிட்டான். சாக்காரில் போய் இருக்க சொல்லிடுறார். கடைசியில் வேதனைப்படும்போது தான் இது என்னன்னாக்கா நரகமும் பரலவும். நரகத்துக்கு தான் போனார், அங்கே இருந்தார். எண்ணம் வரும்போது பரலோகம் நினைக்கிறார். புரியுதா சொல்கிறது? பரலோகத்துக்கு நினைக்கும் போது தான் அவர் தூரத்துலேருந்து, சிஸ்டர் இப்போ அதை படிங்க, அவர் தூரத்துலேருந்து நல்லா புரிஞ்சுங்க. ஏன் நான் கேட்குற கேள்வி படிச்சுட்டு நான் கேட்குறேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலிருந்து வரும்போது அவரோட தகப்பன் அவனை கண்டு பார். நல்லா புரிஞ்சுங்க. போ தூரத்துலேருந்து நீங்கள் வரும்போது நான் புரியுதா? நீ எப்படி நீ வர, எங்கேருந்து நீ வர? பன்றின்னு சொல்லப்பட்டது. பன்றி எப்படிப்பட்ட இடம் இருக்கும், எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு நல்லா புரியணும். அங்கேருந்து இருந்து வராரு, மனம் திரும்பி வராரு. தகப்பன் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவரை கண்டு ஒரு அலையிலேன்னு சொல்கிறீங்களா? அப்போ அப்படிப்பட்ட தகப்பன் நம்மளுக்கு இருக்கு. தூரத்துலேருந்து நீ இருந்தாலும் கூட நீ எவ்வளோ தூரமாக ஓட்டினாக்கா அவர் ஒன்று பார்த்துருந்தாங்க. ஓடுறார். ஏன்னு கேட்டினாக்கா ஓடி போய் மகன் எப்படி இருக்கிறான்னு தெரியும். அந்த இடம் இருக்கிற வீடு பெரிய வீடு, பெரிய அந்தஸ்தம். அங்கே போய் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு? சிஸ்டர் படிங்க. தகப்பன் வந்து என்ன செய்கிறாரு? மனதுருகி ஓடி ஒரு அலையில சொல்கிறீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மளுக்கு இருக்கு பார். எவ்வளோ நீ பாவம் நீ செஞ்சாலும் கூட அந்த அளவுக்கு உன் தகப்பன் ஓடி வந்து அவர் சேர்த்து கொள்கிறார்.
புரியுதா? உன்னை சேர்த்து கொள்கிறார். நீ அழுக்காக இருந்தாலும் கூட அவர் அதை பற்றி பார்க்கவில்லை. எவ்வளோ பெரிய பாவம் நீ செஞ்சாலும் கூட, எவ்வளோ அக்கிரம் அநியாயம் நீ செஞ்சாலும் கூட அவர் அதை பார்க்கல. என் மகன் என் மகள் வரா, திரும்பி வரார். உன்னை ஓடி போய் சேர்த்துக்கொள்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீ போட்டு நிற்கிற அந்த நேரத்துக்கு சாத்தான் போட்ட வஸ்திரத்தை நீ போட்டு நிற்கிற, அது மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் சிலுவை மேலே கை நீட்டினார். புரிஞ்சுதா? சிலுவை மேலே கை நீட்டினாரா இல்லையா? நீட்டிட்டு தான் செஞ்சார். மன்னிச்சிட்டார் எல்லாருக்கும். நான் முடிச்சிட்டேன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? என் மகனும் என் மகளும் என் மகள், அவங்களுக்காக நான் முடித்தேன். இனி அவங்க நம்ம வழிக்கு தான் வருவாங்க. அவர் சொல்லிட்டு போனார். இங்கே வராரு, சேர்த்துக்கொள்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தெரியக்கூடாது, அந்த தேசத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு? ஐயா முடிச்சிடறேன் ஐயா. என்ன செய்கிறார்? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? வஸ்திரத்தை போட்டு சொல்கிறாரா இல்லையா? ஏன் தெரியுமா? நீங்கள் கேட்கலாம், குளிக்காமல் எதுவும் செய்யாமல் எப்படி வஸ்திரத்தை போட்டார்? சொல்லுங்க. சிஸ்டர் சொல்கிறாங்க பாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை சுத்தமாக்கினார். அவரை சுத்தமாக்கி பிதா வர்றார். அப்புறமா அவர் வர வகையில் பரிசுத்த ஆவியை சுத்தமாக்குறாரு. அப்பா சேர்த்துக்கொள்கிறாரு. வஸ்திரத்தை போடுறாரு, அதிகாரத்தை திருப்பி கொடுக்குறாரு, மோதிர கையில் போடணும், பாதரட்சை கொடுக்குறாரு. இனி உன் வேலை உன் வீடு தான், இனி இதுதான் உன் வீடு என்று சொல்லி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மளுக்கு அந்த வஸ்திரத்தை போடுறாரு, சேர்த்துக்கொள்ளினார். இப்படிப்பட்ட காரியம் யாருன்னா செய்வாங்களா? உன் சொந்த தகப்பன் செய்வாங்களா? சொல்லுங்கள், செய்வாங்களா? கொஞ்ச நாள் செய்வார். அதுக்கப்புறம் வெளியே போ, இனிமேல் உங்கள் வீட்டு இங்கே கிடையாது, வெளியே போ சொல்லி அனுப்புவார். ஆனால் நம்ம பரலோகத்தில் இருக்க தகப்பன் அப்படிப்பட்ட வார்த்தை வராது. புரியுதா சொல்கிறது? முஞ்சிச்சு நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு 10 குஷ்டரோகி பற்றி பேசினேன். ஒருத்தந்தான் மனம் திரும்பி வந்தார். யாரை ஆராதித்தார்? இயேசுவை ஆராதித்தார், தேவனை ஆராதித்தார். ரெண்டாவது கல்லறையில் இருக்கிறவர் யாரை போய் ஆராதித்தார்? இயேசு காலில் தான் விழுந்தார், பிசாசம் இருக்கிறவனுக்கு. மூணாவது கெட்ட குமாரன் வீட்டை விட்டு போனார். திருப்பி யாரை வந்தார்? அவர் முதல்ல நினச்சது போதும், என் தகப்பன் வீடு. திருப்பி வந்தார். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? இந்த செய்தி மூலமாய் உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? இந்த செய்தி எடுத்துனாக்கா நிறைய இருக்குது பேசுறதுக்கு. நான் ஷார்ட் பண்ண மணி ஆயிடுச்சு. கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும். அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, பாடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா.
ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டை எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடல் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டை ஆடலும் பாடலும் இங்கு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிந்து பேசுகிறது. அல்லேலூயா. தேவையான வார்த்தையை பேசுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் புரோஜனமாக இருந்தது? கர்த்தர் நல்லவர். இந்த ஆசிரியப்பாராக இப்பொழுது கேட்ட சத்தின் பிரகாரம் நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிப்போம். நம்ம தானே அண்ணன்